ராம் என்பதே பீஜ மந்திரம். ஸ்ரீராமரை நாம் வணங்கும் பொழுது ராம் ராம் என்பதே நமக்கு ராமரின் மூல மந்திரமாக இருக்கிறது. இந்த ராம நாமத்திற்குண்டான மகிமைகளை பார்ப்போம். முதலில் ராமாயணத்தை இயற்றி நமக்கு இவ்வளவு ராமரின் பெருமைகளை கொடுத்தவர் வால்மீகர். அந்த வால்மீகர் ரத்னாகர் என்னும் பொழுது அவர் வழிபறி செய்பவராக இருந்து இந்த ராம நாமத்தை கூறி அவர் சிறந்த முனிவராகி ராமாயணம் எனும் இந்த காவியத்தை எழுதினார். இந்த காவியத்தின் மூலமாகவே நாம் எல்லாம் ராமரை பற்றி அறிந்து கொள்கிறோம். அத்தகைய ஸ்ரீராமரின் பெருமைகளையும் குணங்களையும் எடுத்து கூறும் அளவிற்கு அவருடைய அறிவும் பண்பு வாழ்க்கை தரம் எல்லாம் உயர்ந்ததற்கு ஒரு காரணம் இந்த ராமநாமம். அவர் ராம 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 என்றே தவம் செய்து கொண்டிருந்தார். அதனாலேயே அவர் இத்தகைய சிறந்தவராக விளங்கினார். கடவுளின் பேரருளும் கிடைத்து அவரால் ராமாயணத்தை இயற்ற முடிந்தது. அது மட்டுமே அல்லாமல் இந்த ராமநாமத்தை அவர் ஜபித்தத்தின் பலனாகவே சீதாதேவியானவர் அவருடைய ஆசிரமத்திலேயே இருந்து லவ குச அவர்களும் அங்கு ஆசிரமத்திலேயே பிறந்தார்கள். அத்தகைய பாக்கியமும் வால்மீகருக்கு கிடைத்தது. இது ராமநாமத்தின் மகிமை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமே அல்லாமல் ஆஞ்சநேயர் சிறந்த பலசாலி, மிகுந்த பக்தியுடையவர், புத்திமான், கூர்மையானவர், நிறைய திறமைகளை கொண்டவர். அவருமே சீதாதேவி காண வேண்டும் என்று இலங்கைக்கு செல்லும் பொழுது அந்த கடலை அவர் தாண்டுகிறார். அப்பொழுது அவர் ராமநாமத்தை கூறியே ஒரே பாய்ச்சலாக தாண்டுகிறார். வரும் தடைகளையும் மீறுகிறார். ராமநாமத்தை கூறியே அவர் செய்கிறார். அதே ஸ்ரீராமர் யுத்தம் புரிவதற்கு, ராவனுடன் யுத்தம் புரிவதற்கு அவர் சேது, அதாவது பாலம் கட்டி இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பாலத்தை கட்டி அந்த பாலத்தின் மூலமாகவே செல்கிறார். ஏனென்றால் அவர் ராமநாமத்தை கூறப்போவதில்லை. ஆனால் அந்த ராமரின் பவரை விட ராமநாமத்திற்கு பவர் அதிகமாக இருப்பதால் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரின் நாமத்தை கூறி அக்கடலையே அவரால் தாண்ட முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்தில் சீதாதேவியை இலங்கை முழுவதும் அவர் தேடி முடித்த பிறகு அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மிகவும் சோர்ந்து விடுகிறார். என்ன செய்வது என்றே அவருக்கு தெரியாத நிலையில் இருக்கிறார். அப்பொழுது நம்மால் சீதாதேவியை காண முடியவில்லையே என்று மிகவும் வருந்துகிறார். வருத்தத்துடன் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு இந்த ராமரை நாம் வணங்காமல் இவ்வாறு தேடுகிறோமே என்ற ஒரு ஞான உதயம் வந்த பொழுது அவர் உடனே இந்த ராமநாமத்தை பாடுகிறார். ராமநாமத்தை ஜபித்த பின்னே அவருக்கு சீதாதேவியை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரனாய யமனாய லபையே நமோஸ்து சந்திரா கர்மா ருதேன பயஹா என்ற இந்த மந்திரத்தை கூறி, அதாவது ஸ்லோகத்தை கூறி ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதாதேவியையும் வணங்கி, இதை தவிர சிவன் ருத்ரனையும் வணங்கி, யமன் அக்னி கடவுளையும் வணங்கி, சந்திரரையும் வணங்கி, மருதர்களையும் வணங்கி, சூரியனையும் கதிரவனையும் வணங்கி நாம் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த மந்திரத்தை சொல்லி வணங்குகிறார். இதிலும் நமோஸ்து ராமாய என்று ஆரம்பிக்கிறார். ராமரையும் வணங்கிய பிறகு அந்த ராமநாமத்தை கூறிய பிறகே அவரால் சீதாதேவியை காண முடிகிறது. இதுபோன்று ராமாயணத்தில் நமக்கு பல இடங்களில் ராமநாமத்தினால் வரும் மகிமையை உணர முடிகிறது. இதை தவிர விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விஷ்ணுவிற்கு 1000 நாமங்கள் கூறினாலும் ராமரின் நாமத்தை கூறினாலே போதும் என்று சிவபெருமான் பார்வதிக்கு உரைப்பதையும் நம்மால் காண முடிகிறது. ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அதாவது சஹஸ்ரநாம தத்துல்யம், அது ராமநாம வரானனே. சகஸ்ரநாமம், விஷ்ணுவிற்கு சகஸ்ரநாமங்கள், அது 1000 நாமங்களை கூற முடியாவிட்டாலும் இந்த ராமநாமத்தை கூறினாலே போதும் என்றும் கூறப்படுகிறது. அத்தகைய மகிமையுடைய ராமநாமத்தை நாமும் ஸ்ரீராம நவமி அன்று ராமரை ஜபித்து அனைவரும் நலம் பெறுவோம். ஸ்ரீ ராம ஜெயம்.